வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அரசியல், சமூக, பொருளாதாரம் தொடர்பாக ஆராய்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அரசியல் தொடர்பாகவும் பேசலாம், பொருளாதாரம் தொடர்பாகவும் பேசலாம், சமூகம் சார்ந்தும் பேசக்கூடிய ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்ட வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜெயசேகரம் அவர்கள் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வடக்கு மாகாண சபையினுடைய ஒரு உறுப்பினராக இருந்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் சமூகம் சார்ந்த பல செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார். பொருளாதாரம் தொடர்பாகவும் வடக்கு மாகாணத்திலே, குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்ற இந்த நிலைமையிலே அவரை சந்திப்பது பொருத்தமாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் திரு ஜெயசேகரம் அவர்களை வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய தலைநகரமாக கொழும்பு இருந்தாலும் கூட இலங்கையிலே எல்லோராலும் நன்கு உற்று அவதானிக்கப்படுகின்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அதனிலே வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நீங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வியாபார ஸ்தலங்களை பொறுத்தளவில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய மத்தியிலே நகர பகுதியை பொறுத்தளவில் இந்த வாடிக்கையாளர்களை கவருதல் அல்லது வாடிக்கையாளர்களோடு ஒரு சுமூகமான உறவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. நீங்களும் அவதானித்திருப்பீர்கள். அது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் எல்லோருமே சொல்லுகிறார்கள், நகரத்துக்கு வந்து முதல்ல யாழ்ப்பாணத்தை பற்றிய ஒரு அபிப்பிராயம் பெறுவதாக இருந்தால் அந்த பிரதேசத்தினுடைய வர்த்தகர்களுடைய நடவடிக்கைகள், பிரயாண ஒழுங்குகளுக்குரிய நடவடிக்கைகள் இப்படி பேசுகிறார்கள். ஆகவே அந்த தொடக்கமே சரியாக அமையவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு பற்றியே நினைக்கிறீர்கள்? நீங்கள் கூறுவது ஓரளவுக்கு உண்மையான விடயம். இது சம்பந்தமாக எங்களுக்கு இப்போ இல்லை, கடந்த பல ஆண்டுகளாக இது சம்பந்தமான ஒரு முறைப்பாடுகள் நம்மிடம் மத்தியிலே இருக்கிறது. புலம்பெயர்ந்த மக்கள் தொடக்கம் வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் இப்படியானவர்கள் எங்களுடைய அதாவது கஸ்டமர் சர்வீஸ் எங்களுடைய கடைகளிலே அவர்கள் ஒரு வியாபார நடவடிக்கையிலே ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் மத்தியிலே அப்படியான ஒரு பண்பாக அவர்களை வரவேற்று அவர்களுக்குரிய பொருட்களை வழங்குவதற்கான நடைமுறைகள் தொடர்பாக சில முரண்பாடுகள், சில பிரச்சனைகள் இருப்பது உண்மை. ஆனால் அது கடந்த காலங்களை விட தற்போது அது படிப்படியாக குறைந்து வருவதாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, எங்கள் மத்தியிலே இருக்கின்ற ஊழியர்கள் பற்றாக்குறை. இரண்டு, அந்த போர் முடிந்த பின்பு இருந்த கட்டமைப்பு ஒரு குறுகிய கட்டமைப்பாகத்தான் இருந்தது. ஒரு பெரிய வியாபித்த ஒரு வர்த்தக செயற்பாடுகள் இல்லை. குறிப்பாக அவங்களுக்கு தெரியும், அந்த நேரங்களிலே இங்கே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூட இல்லை, ஒரு அப்படியான நிலைகள் இருந்தது இல்லை. ஆனால் காலப்போக்கிலே அது படிப்படியாக வளர்ச்சி கண்டு இப்போது அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குது. இருந்தும் இன்னும் நாங்கள் அதிலே முன்னேற வேண்டியிருக்க என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அடுத்ததாக முக்கியமான விடயம், இந்த ஊழியர்கள் பற்றாக்குறை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், எந்த ஊழியராவது அவர் ஒரு குறுகிய காலம்தான் கடையிலே வேலை செய்வதற்கு வருகிறார். பின்பு அவர்களுக்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று அவர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்வது. கனடா என்பது அது அவர்களுடைய மனதிலே ஊறி போன ஒரு விடயம். அவர்கள் நான் ஒரு 1 or 2 years இருப்பேன். அதுக்கிடையிலே எங்களை மாமா எடுப்பார், அவர் எடுப்பார், இவர் எடுப்பார், ஏதோ ஒன்று வகையிலே அவர்கள் அப்படியான நோக்கத்திலே இருக்கிறாங்க. அதை நாங்கள் பிழை சரி என்று அதை நாங்கள் ஆராய விரும்பவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவிலே எங்கள் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. இதிலே இன்னொரு நன்மையான விடயத்தையும் இந்த கட்டத்திலே நாங்கள் சொல்லியாக வேண்டும். யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி இந்த எங்களுக்குரிய அவர்களுடைய அந்த பார்ட் டைம் ஜாப் என்றதிலே மிகவும் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது. தற்காலத்தில் நீங்கள் சொன்னதுதான், குறிப்பாக தற்காலத்தில் வெளி மாவட்ட மாணவர்கள் நிறைய பேர் கூடுதலான பங்களிப்பை செய்கிறார்கள். அது ஒரு பாராட்டக்கூடிய விடயம். ஏனென்றால் அது தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன, அல்லது வடமாகாணத்திலே ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன, கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால்
யூனிவர்சிட்டியிலே படிக்கிற பிள்ளைகள் அநேகமான பேர் தங்களோட செலவுகளை சமாளிப்பதற்கு பார்ட் டைமாக இங்கே பல ரெஸ்டாரண்ட்டிலே வேலை செய்கிறார்கள், பல ஹோட்டல்ஸில் வேலை செய்கிறார்கள். இப்படி அவர்கள் ஒரு பேட்ச் 2 இயர்ஸ் அவர்கள் வேலை வேறன்னா 2-3 இயர்ஸுக்கு பிறகு அடுத்த பேட்சை அவர்களே அறிமுகப்படுத்தி போட்டு செல்கிறார்கள். அப்போ அது ஒரு பெரிய ஒரு எம்ஐ பொறுத்தளவிலே பெரிய ஒரு ரிலீஃப் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் நல்ல முறையிலும் வேலை செய்கிறார்கள், ஒழுக்கமாக பண்பாக செய்கிறார்கள். அதேவேளை எங்கட பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் கூட இப்போது அந்த கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வருகிறது. காலப்போக்கிலே அது சரி வரும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக இந்த வணிகர் சங்கத்தை பொறுத்தவரை வணிகர்களினுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லது அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு அப்பாலே மாநகர சபை தான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்பதை தவிர்த்து ஒரு பொது கழிப்பறையை கட்டணத்துடன் இன்றைக்கு தென்பகுதியிலே நாங்கள் போனோம் என்று சொன்னால் சுற்றுலா தலங்களுக்கு அண்மையிலே கட்டண கழிப்பிடங்கள் மிக நேர்த்தியாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணம் நகரன் மத்தியிலே நாங்கள் அரசினால் பராமரிக்கப்படுகின்ற அந்த மலசல கூடத்தை போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பல்வேறுபட்ட இடர்பாடுகளை வருகின்ற பயணிகள் எதிர்கொண்டிருக்கிறார். ஏன் அப்படியான அந்த வேலை திட்டங்களை யாழ் நகரை அழகுபடுத்துவது மட்டுமில்லாமல் ஒரு கவர்ச்சியான சுகாதாரமான நகரமாக காட்டுவதற்கு ஏற்ற வகையிலான வேலை திட்டங்களை அது கொடுப்பனவு மூலம் அதன் மூலம் வணிகர் சங்கத்துக்கும் ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வகையிலான திட்டங்களை முன்னிலைப்படுத்த, குறிப்பாக இன்றைக்கு நகரினுடைய ஒரு பகுதியிலே பார்க்கிங் வசதி வாகனம் நிறுத்துவதற்கு மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கூட அங்கு செல்வதற்கு யாரும் தயாரில்லை. வாகனத்தை வீதியின் அருகிலே தான் நிறுத்திவிட்டு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மனநிலையிலே இருக்கிறார்கள். ஆகவே அதனை மேம்படுத்துவதற்கான செயற்திட்டங்களையும் நீங்கள் வணிகர் சங்கத்தினாலே மேற்கொள்ளக்கூடாது. இல்லை, வணிகர் கழகம் இதில் நேரடியாக பங்களிப்பு செய்ய இயலாது. ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தளவில் 2016ஆம் ஆண்டு தொடக்கம் 2021ஆம் ஆண்டு வரைக்குமாக உலக வங்கியின் நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் $55 மில்லியன் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இங்கே அமுல்படுத்த இருந்தது. அதிலேயே வணிகர்களும் ஒரு பங்குதாரராக இருந்தது. நாங்கள் கச்சேரியிலே நடந்த பல கூட்டங்களிலே பங்கு பற்றி அந்த வரைவை செய்வதற்கு நாங்கள் முழு பங்களிப்பையும் செய்திருந்தோம். அது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் எங்களாலான ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும். ஆனால் 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டிய விடயம் அது அதிலே தான் கிட்டத்தட்ட 44 குளங்கள், நகரத்திலே உள்ள குளங்கள் 43, ஒன்று நந்தாவில் அம்மன் கோயிலில் இருக்கிற குளம், அதையும் சேர்த்து 44 குளங்கள் புனரமைக்கிறதும் அழகுபடுத்துறதும். அதே வேளை யாழ்ப்பாண கோட்டை சுற்ற உள்ள பிரதேசங்கள் என்றது பழைய பூங்கா அதை புனரமைக்க, பழைய கச்சேரியை புனரமைத்து அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்குறது. மற்றது இலங்கையிலேயே ஒரு சைக்கிளுக்கு தனி பாதை, சைக்கிள் என்ன இங்கே தான் பைசிக்கிள் கூட இருக்கு, அப்போ சைக்கிள் பாதை. நல்லூர் ராசதானி புனரமைத்து அதை அழகுபடுத்துவது, இந்த பொது கழிப்பறை, இப்படியான பல விடயங்கள் உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒரு திட்டம். அந்த திட்டம் போர் நடந்த நேரம், அதுக்கு பின்பு கண்டியிலே, கொழும்புவிலே, காலியிலே நடந்தது. போர் முடிந்த பின்பு இது இங்கே அந்த திட்டம் செயற்படுத்த வந்தது. அதிலே உள்ள அந்த திட்டத்தின் முழு செயற்பாட்டாளர்களும் கொழும்பை பேஸ் பண்ணித்தான் இருந்தார்கள். அவர்கள் இங்கே வருவார்கள், இங்கே நல்ல ஹோட்டல்ஸில் நிற்பார்கள், அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் பின்பு அது எப்படியே ஒரு ஆனால் அந்த நாங்கள் செய்ய போகிற திட்டங்களுக்குரிய இடங்கள் சிலது அதை பொறுப்படுத்தி செயற்படுத்துகின்ற நடைமுறை பிரச்சனைகள் அதுகள் எல்லாத்தையும் அவர்கள் வேறு யாக்களிடம் பாரப்படுத்திவிட்டு அவர்கள் அதை பற்றி இன்றைக்கு கூட அது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இது கடைசியாக கவர்னர், இப்போ இருக்கிற கவர்னர் வந்தபோது கூட அதை முயற்சி எடுத்து ஒரே ஒரு குளம் பண்டிகுட்டு பிள்ளையாகூர் போஸ்கோவுக்கு முன்னாலே இருக்கிற அந்த குளம், அந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாலே இருந்த அந்த குளம் மட்டும்தான் புனரமைக்கப்பட்டது. மிச்சம் ஒன்றும் செய்யலை. இதை விட நகரத்தில் இருக்கிற
பல இடங்களிலே அந்த பொது கழிப்பறை விடயம் செய்யப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த ஃபண்ட் அவ்வளவும் திரும்பி போய்விட்டது. ஆனால் இப்போ அண்மையில் நடந்த ஒரு சிவில் சொசைட்டி மீட்டிங்லேயே கவர்னருக்கு நாங்கள் இதை பற்றி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட யூடிஏயும் யூனிவர்சிட்டியும் எடுத்த கணக்கின் அடிப்படையிலே ஒரு நாளைக்கு 1,00,000 தொடக்கம் 1,25,000 ஜனம் இந்த நகரப்பகுதியிலே வந்து செல்கிறார். பல பிரதேசங்களிலேருந்து இந்த நகரம் ஒரு மையமாக இருக்கிறது. இவர்களுக்கு தேவையான சுகாதார கட்டமைப்பு இங்கே இந்த நகரத்திலே இருக்கிறதா என்றால் இல்லை. அதை நாங்கள் கவர்னருக்கு விளங்கப்படுத்தி சொல்லியிருந்தோம். ஆகையால் இது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை. இதைத்தான் நான் கேட்கிறேன். ஒரு மாதிரிக்கு வணிகர் கழகம் ஒரு ஒரு வித்தியாசமான அல்லது முன்மாதிரியாக தன்னுடைய முயற்சியினாலே எத்தனையோ வணிகர்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய கழகமாக யாழ்ப்பாணத்தின் மத்தியில் இருக்கிறது. அது ஒரு தனி முயற்சியாக ஒரு மாதிரி ஒன்று முழுவதையும் உங்களால் செய்ய முடியல. அதிலே நாங்கள் செய்வதிலே பல நடைமுறை பிரச்சனை இருக்கிறது. நகரத்திலே அதற்கான காணிகள் தேவை. அதை யார் எங்களுக்கு தருவார்கள்? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கூட நீங்க பொறுப்படுத்தி உங்களுடைய டவுனை பொறுத்தளவிலே நியூ மார்க்கெட்லே இருக்கிறது ஒரு பொது மல செலவுடன் மேலே செய்யப்பட்டது. அது பிறகு அது சரியான பராமரிப்பு இல்லாமல் அசுத்தமாக இப்போவும் இருக்கிறது. பெரிய ஒரு அது அந்த வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்டில் ஒரு பகுதியாக அதை செய்தது. அதை விட இந்த சத்திரச்சந்தை சுமார் 1 ஏக்கர் விஸ்தீர்ணம் உள்ள அந்த பழைய சத்திரச்சந்தை, அதாவது யாழ்ப்பாண நூல் நிலையம் எரிக்கப்பட்ட போது எரிக்கப்பட்ட சத்திரச்சந்தை, யோகேஸ்வரன் எம்பின்ற வீடு இப்படியா எரிக்கப்பட்ட நேரம் அதுவும் எரிக்கப்பட்டது. சுண்ணாம்பு கற்களான ஒரு பழைய எங்களுடைய பாரம்பரிய இதுகளை ஒரு அப்படியான ஒரு கட்டமைப்பிலே அந்த கட்டிடம் இருந்தது. அது சுண்ணாம்பு கற்களாக ஒரு குகை மாதிரி ஆன ஒரு வடிவம். நாங்கள் சின்னல இதை பார்த்துருக்கணும். அதில் நல்ல ஒரு குளிர்மையான இடம். ஆனால் அது எரிக்கப்பட்டு எல்லாம். அதன் பின்பு இன்றும் அந்த சத்திரச்சந்தை சுமார் 40 வருடங்களுக்கு மேலாவது கட்டவில்லை. இலங்கையிலே எல்லா பகுதியிலேயும் சிறிய கிராமங்களில் கூட நவீன சந்தைகள் வந்துட்டு இந்த யாழ்ப்பாண நகரத்திலே இருக்கிற மையப்பகுதியிலேயே அந்த நவீன சந்தை அதான் எங்களோட மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை போய் பார்த்தீங்கன்னா மழை காலம் தொடக்கம் இப்போ கூட மிகவும் மோசமான நிலையிலே இருக்குது. இல்லை, இந்த பிரச்சனையை தான் நான் உங்களிடம் கேட்குறேன். இல்லை, ஏன் வணிகர் கழகம்? இல்லை, அது வணிகர் கழகம் பொறுப்படுக்க இயலாது. என்ன காரணம்? அது சட்ட ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கிறது. நாங்கள் இது சம்பந்தமான எங்களோட கோரிக்கைகளைத்தான் வைக்கலாம். நாங்கள் இது சம்பந்தமாக பல அண்மையில் ஜனாதிபதி வந்த கூட 9 விடயங்கள், முக்கியமான விடயங்கள் எழுதி அவரிடம் கையளித்தோம். அதற்கான பதில் ஒவ்வொரு முறையும் வருது. முதல் முறை வந்தபோது கூட கொடுத்திருந்தோம், இந்த முறை வந்தபோது கொடுத்திருந்தோம். அந்த கடிதம் கிடைத்து ஒரு 2 கிழமைக்குள்ளே எங்களுக்கு பதில் கடிதம் வருது. சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அது பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது, விரைவாக அதை செய்வார்கள், முன்னுரிமை அடிப்படையிலே செய்வார்கள். இந்த சத்திரச்சந்தை கூட நாங்கள் வடிவாக எழுதியிருந்தோம். யாழ்ப்பாண நூல் நிலையம் எரிக்கப்பட்ட போது எரிக்கப்பட்ட என்றால் அவருக்கு விளங்கும். அதனால தான் இன்னும் செய்யப்படவில்லையோ தெரியவில்லை. இல்லை, அப்படி இல்லை. ஆனால் அவர் அது இப்போ யூடிஏக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கிறது, முன்னுரிமை அடிப்படையிலே அதை செய்ய சொல்லி. அப்போ ஆனால் அவர்களிடம் ஃபண்ட் இல்லை. ஃபண்ட் இல்லாட்டியும் இப்போ நாங்கள் கேட்டிருக்கிறோம், யூடிஏ கேட்டிருக்கிறோம், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பிலே நீங்கள் அதை தாருங்கள், நாங்கள் ட்ரேடர்ஸ்கிட்ட காசு எடுத்து டெண்டரை கால் பண்ணி அதை நாங்கள் செய்கிறோம்ண்டு. இப்போ இது சம்மந்தமாக யூடிஏ டிரெக்டரும் சொல்லியிருக்கார், நாங்கள் இது சம்மந்தமாக கதைப்போம், அப்படி செய்வோம்ண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்திலே ஒரு அபிவிருத்தி செய்வது என்பது ஒரு முயல் கொம்பாகத்தான் இருக்கிறது. பல முயற்சியின் மத்தியிலே தான் அது சாத்தியப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை பார்க்குற பொழுது எல்லா இடங்களிலுமே இந்த சம்பள ஏற்றம், அதாவது ஊழியர்களுடைய பிரச்சனைகள்,
நீங்கள் சொன்னீங்களே ஊழியர்களை எடுப்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாண நகரிலே நீங்கள் சொல்லி 1,25,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து செல்கிறார். ஆனால் அதற்கு ஒத்ததாக பல கடைகளிலே நிறுவனங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி சிறிய வயதிலே இளம் வயதிலே அவர்கள் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட நீங்கள் சொன்னது போல நாங்களும் சொல்வது போல அடிப்படை வசதிகளே யாழ்ப்பாண நகரின் மத்தியிலே கிடைப்பது அரிதாக இருக்கிறது. அவருடைய வேதனங்கள் தொடர்பாகவும் பல குற்றச்சாட்டுகள் வருகிறது. உரிய வேதனங்கள், அவர்களுக்குரிய வேதனங்கள் சரியான முறையிலே ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியங்கள் பதிவு செய்யப்படுவதில்லை. அவர்களுக்கும் அது பற்றிய விழிப்புணர்வு, அதை யாழ்ப்பாண வணிகர் கழகம் ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கையாக அவர்களை அழைத்து பேசுவதற்கே முன்னெடுக்கிறது. ஏனென்றால் அங்கே உரிமையாளர்கள்லாம் கூடுதலாக வணிகர் கழகத்தில் இருப்பதனால் அவர்கள் அதை தவிர்க்கிறார்களா, அல்லது அது சம்பந்தமாக வணிகர் கழகம் முன்னெடுப்பதில் என்ன தடங்கள் இருக்கிறது? உங்களுடைய அந்த அந்த குற்றச்சாட்டு வந்து தற்போது என்ன காலகட்டத்திலே ஏற்புடையதல்ல. அது நீங்கள் சொன்னபோது ஏற்கனவே அந்தபடியான ஒரு நிலை இருந்தது. அதாவது முந்தின காலகட்டத்திலே சலரி குறைவு, மற்றது அவர்களுக்கான பிரச்சனைகள் பல இருந்தது. இப்போது இபிஎஃப் இடிஎஃப் கட்டாமல் எந்த கடையும் இல்லை, எந்த ஊழியரும் இல்லை. அவர் தற்செயலாக வந்துட்டு தான் விட்டுட்டு போகிற அநேகமாக இது ஊழியர்களுடைய பிரச்சனை. அவர்கள் அந்த இபிஎஃப் இடிஎஃப் கட்டுறதுக்கு இப்போது பின்னிருக்கிறார்கள். தங்களுக்கு கட்ட வேண்டாம் என்றே கடிதமே எழுதி கொடுக்கிறார். என்ன காரணம்? அவர்கள் என்னென்றால் அவர்கள் நிரந்தரமாக நிற்பதில்லை. அப்போ அவர்கள் இப்போ பழைய காலத்திலே அவர்கள் நிரந்தரமாக நிற்கிறார். அவர்கள் ஒரு வேலை கிடைச்சா, ஆனால் அவர்களுடைய நோக்கம் ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், அவர் வேறு நோக்கங்கள் அவர்களுக்கு இருக்கிறபடியால் இந்த இபிஎஃப் கட்டினால் தன் காசு குறைஞ்சிடும். இல்லை, காசு குறையும். அடுத்தது 55 வயதில் தான் அங்கே நிற்பேன்னு தெரியாது. 55 வயதில் தான் எடுக்கலாம். அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டம் இருக்கிறது. ப்ரைவேட்லேயே அவர் ஒரு இபிஎஃப் எம்ப்ளாயராக இருந்தால், இபிஎஃப் இடிஎஃப்க்கு உள்வாங்கப்பட்ட எம்ப்ளாயராக இருந்தால் கவர்மெண்ட் சர்வீஸில் அவருக்குரிய வேலை வாய்ப்பு எடுப்பது கஷ்டம். ஏதாவது நீர் ஏற்கனவே ஒரு இடத்துல உமக்கான தொழிலை பெற்றிருக்கிறீர், நான் முடியாத முந்தைய ஒரு அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் தற்போது அது நீக்கப்பட்டதாக அறிகிறோம். ஆனால் இருந்தும் இந்த இபிஎஃப் இடிஎஃப் குற்றச்சாட்டு தற்போது நிலையில் இல்லை. அப்படி யாராவது தனக்கு இபிஎஃப் கட்ட வேணுமென்று எங்களுக்கு கருதினால் இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எங்களிடம் தொடர்பு கொண்டால் நாங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடன் காய்ச்சி இபிஎஃப் எந்த நிறுவனமும் இப்போ இபிஎஃப் இடிஎஃப் கட்டுறதுக்கு பின்னிக்கிறது இல்லை. ஏனென்றால் இபிஎஃப் இடிஎஃப் டிபார்ட்மெண்ட்டும் நல்ல முறையில் இயங்குகிறார்கள். அவர்கள் அடிக்கடி ஒவ்வொரு கடையும் விசிட் பண்ணுறார்கள். அதனுடையால் அந்த குற்றச்சாட்டு இப்போ அண்மையிலே எங்களுக்கு இல்லை. இப்போ அதே மாதிரி இந்த சலரி விஷயமும் இப்போது சலரி வந்து கவர்மெண்ட் சலரி ஸ்கேலை விட கூடிய சம்பளம் தான் இங்கே வழங்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு அரச உத்தியோகர்களுக்கு வழங்கப்படுற சம்பளத்தை விட கூடிய சம்பளம் இங்கே வழங்கப்படுகிறது. அதாவது அரசாங்கத்திலே அந்த இபிஎஃப் இடிஎஃப் டிபார்ட்மெண்ட்லே கவர்மெண்ட் சலரி ஸ்கீல் ஒன்று இருக்கிறது. அதை விட கூடத்தான் கொடுக்குறார்கள். ஆனால் அதை விட இப்போ இந்த பஸ் ஃபேர் கூட அது இப்படி கணக்க விஷயங்கள் கூட அவர்களாகவே வேலைக்கு வர மாட்டாங்க. இப்போ பஸ் ஃபேர், இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துலேருந்து பஸ்ஸுக்கு வர்றேன்னா அவருக்கு பெருந்தொகையான பணம் தேவை. முந்தைய அது ஒரு சின்ன விஷயம், இப்போது பெரிய ஒரு அமௌண்ட் தேவை. மோட்டர் சைக்கிளில் வரனாலும் ஃபியூல் தேவை. அப்போ அதுகளை சமாளித்து தான் அவர்கள், இல்லாட்டி அவர்கள் வேலைக்கு வர மாட்டாங்க. ஆகையால் அந்த சம்பளமோ இபிஎஃப் இடிஎஃபோ ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. அப்படி பிரச்சனைகள் இருந்தால் நம்ம கவனத்துக்கு கொண்டால் நாங்கள் அதை நிவர்த்தி செய்ய தயார். யாழ்ப்பாண வணிகர் கழகத்தை பொறுத்தளவிலே தனியே வணிகர்கள் தொடர்பான செயற்பாடுகளுக்கு அப்பால் சமூகம் சார்ந்தும் சிந்திக்க வேண்டிய பாரிய பொறுப்புக்குள்ளது. அது தொடர்பாக ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்துகிற பொழுது சொன்னது போல, நீங்கள் ஏற்கனவே வடக்கு மாகாண சபையினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தவர், அரசியல் சார்ந்து செயற்பட்டு கொண்டிருப்பவர். இன்றைய சமகாலத்திலே தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற கட்சிகளுக்கு இடையே பல பிரச்சனைகள், பல பிரிவுகள், ஒரு தனிக்கட்சி கூட 2-3 பிரிவுகளாக குழுக்களாக பிரிந்து நிற்கின்றன. இது தொடர்பாகவும் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு வணிகர் கழகத்துக்கு இருக்கிறது தானே? அது தொடர்பாக உங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன? அது நீங்கள் சொல்வது உண்மை. ஆனால் கட்சிகளை பொறுத்தளவிலே அவர்கள் ஒரு அணியில் ஒற்றுமையாக
குறிப்பாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் ஒரு அணியில் திகழ வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அந்த எமது இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பு. ஆகையால் அந்த பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செயற்பட வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அதை விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பல தென்னிலங்கை கட்சிகள் இங்கே கால் ஊண்டுவதற்கு பல முயற்சிகள் எடுக்கிறார்கள். இங்கே மட்டுமில்லை, கிழக்கு மாகாணம் எல்லா இடங்களிலே அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எம்மை பொறுத்தவரை நாங்கள் பல விடயங்களிலே முரண்பட்டு பிரிந்து போய் நிற்கின்றோம். ஆகையால் இந்த விடயங்களை பொறுத்தளவிலே எல்லோரும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் ஓரணியில் நின்று எமது இலக்கை அடைவதற்கான வழியிலே பயணிக்க வேண்டும் என்பதுதான் எமது கருத்து. இல்லை, பிரிந்து செல்லுகிற பொழுது அது தொடர்பாக வணிகர்களும் ஏதாவது நடவடிக்கை, ஒரு மத்தியஸ்தத்தை அல்லது அவர்களுக்கிடையே ஒரு இணக்கப்பாடுகளை அல்லது கட்சிகள் எடுக்கின்ற முடிவுகள் தொடர்பான விமர்சனங்களை, ஒரு காலத்திலே வணிகர் கழகம் யாழ்ப்பாணத்திலே நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அநீதிகள் தொடர்பாக ஒன்றுபட்டு குரல் கொடுத்தார்கள். தங்களுடைய எதிர்ப்புகளை கடையடைப்புகள் மூலம் வணிகர் கழகம் சொன்னால் அதை செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். இன்றைக்கும் அரசியல் கட்சிகள் உங்களில் தங்கி இருக்கின்றன, வணிகர்கள் மீது தங்கி இருக்கின்றன. தேர்தல் வருகின்ற பொழுது மட்டும் அரசியல் நடத்துவதாக இல்லாமல் அவர்களுடைய தேவைக்கு வருகிற பொழுது அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் பேச வேண்டும் அல்லது அது தொடர்பாக குரல் கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு வணிகர் கழகத்துக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எம்மை பொறுத்தளவிலே தற்போதைய நிலையிலே நீங்கள் சொல்லுவது போல பல பிரிவுகள் பல இதுகள் இருப்பதை நாம் அறிவோம். ஆனால் இதை எப்படி கையாள்வதென்று எங்களுக்கு இடையிலே ஒரு பெரிய சிக்கலான நிலை இருக்கிறது. ஆனால் இருந்தும் அந்த முயற்சியை எடுப்பதற்கான நாங்கள் அப்படியான எண்ணங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதாவது குறிப்பாக எமது கட்சியான தமிழரசு கட்சி, உங்களுடைய கட்சியான தமிழரசு கட்சியில் இருக்கிற என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே நான் பிரதித்துவம் பண்ணுகின்ற தமிழரசு கட்சியில் கூட அண்மையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிளவுகள், அதை கூட நிவர்த்தி செய்ய வேண்டிய நிலையிலே இல்லை, நான் அதை கழகமாக பார்க்குற பொழுது அது ஒரு பொது நிலைப்பாட்டோடு அது அரசியல் சார வேண்டும் என்பது கருத்து அல்ல, சமூகத்தினுடைய நலன் தொடர்பாக அக்கறை செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய. இல்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அது சம்பந்தமான முயற்சி நாங்கள் எங்களோடையும் பலதரப்பட்ட இந்த தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் நம்மை வந்து சந்திக்கின்றார்கள், தென்னிலங்கை கட்சிகளும் வந்து சந்திக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளிடம் இதைத்தான் நீண்ட காலமாக வற்புறுத்தி கொண்டு வருகிறோம். எங்களுடைய நாங்கள் வணிகர் கழகம் என்ற நான் ஒரு தனிப்பட்ட கட்சியிலே பிரதித்துவமாக இருந்தாலும் வணிகர் கழகம் மேசைக்கு வந்தால் நான் ஒரு பொதுவான ஆள் என்ற ரீதியிலே என்னுடன் எல்லா கட்சி பிரதிநிதிகளும் ஒரு நல்ல உறவாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடன் நாங்கள் எங்களுக்கு இந்த ஹர்த்தால் சம்பந்தமாக வந்து கதைக்கும் போதோ அல்லது வேறு என்ன அளவில் கதைக்கும் போதோ எங்களுடைய மூத்த உறுப்பினர்கள் பல பேர் இதை வற்புறுத்துகிறார்கள். நீங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும், அப்போதான் எங்களுடைய இலக்கை அடைய முடியும் என்று பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்த வண்ணம் தான் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு தினம் ஏதோ ஒரு அஜெண்டாலே செயற்படுமா போல் நடக்கிறார்கள். ஆனால் இருந்தும் அவர்களுக்கென்று ஒரு தெளிவு வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரே இதாக பயணித்தால்தான் எங்களுடைய நோக்கத்தை அடையலாம் என்றும், அதே நேரம் தென்னிலங்கையிலிருந்து வரும் கட்சிகள் அவர்களுடன் எங்களோட உரிமை சம்பந்தமாக நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அண்மையில் கூட தென்னிலங்கை பிரதிநிதிகள் எங்களை வந்து சந்தித்திருந்தார்கள் பல பேர். இப்போதும் வருவதற்கு ஒரு நேரம் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் நாங்கள் பல விடயங்களை, ஆனால் அவர்கள் எல்லாம் கதைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நடைமுறைப்படுத்துவது ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்லை, இப்பொழுது தமிழ் கட்சிகளிலே குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒரு அறிவித்தலை முதலே அறிவித்திருக்கிறார்கள். அதாவது பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில். அதை ஏனைய கட்சிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதற்கு அப்பால் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு வருகின்றார்கள்.
தென்னிலங்கை இல்லை இல்லை, ஜனாதிபதி தேர்தல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு APRLF புளொட்டெலோ எல்லோரும் இணைந்து அவர்கள் வட மாகாணத்திலே மக்கள் கருத்துக்களை ஆரம்பத்திலே அறிந்து உங்களோடும் கலந்துரையாடிருக்கிறார்கள். அது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? என்னை பொறுத்தளவிலே நான் நினைக்கிறேன் உங்களோட நிறுவனம் ஒரு அண்மையில் கூட அந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி கையாள்வது என்று ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டதா இல்லை நான் ஒரு கடைசி நேரத்தில் தான் அதை நான் சென்றிருந்தேன். ஆனால் அதற்கு முதலே நான் ஒரு நிலைப்பாடு என்னை பொறுத்தளவிலே வடக்கு கிழக்கை தமிழர்களுடைய தாயகம் என்றதை முன்னிறுத்தி எங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் சேர்ந்த ஒரு பூரண சுயாட்சி அதிகாரம் தேவை என்பதை முன்னிறுத்தி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் தென்னிலங்கை கட்சிகளை பொறுத்தளவிலே இப்போ இருக்கின்ற தலைமத்துவங்கள் எங்களோட பிரச்சனையை கையாளக்கூடிய நிலையில் இல்லை. இப்போ இருக்கிறதோ முந்தி இருக்கிறதோ, குறிப்பாக சொல்லப்போனால் தந்தை செல்வா தொடக்கம் சம்பந்தர் ஐயா வரை ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தமும் செயலிழந்த நிலையிலே இருக்கிறது. அது கூட பூரணமாக அமுல்படுத்தப்படவில்லை. இப்படியான காலகட்டத்திலே அதாவது எங்களுக்கு ஒரு இதை நாங்கள் எடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அதாவது என்னென்றால் தமிழர்களுக்கு எப்படியான ஒரு தீர்வு தேவை, நாங்கள் இன்னும் அந்த பழைய நிலையிலே எங்களுக்கு உரிமை வேணும் என்ற ஒரு நிலையிலே தான் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றது. ஏனென்றால் தென்னிலங்கை கட்சிகள் இங்கே வந்து நமது வடக்கு கிழக்கு பகுதியை ஒரு அவர்களுடைய ஆதிக்கத்திலே செலுத்தாமல் எங்களுக்கு அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் தனித்துவமான ஒரு பூரண சுயாட்சி அதிகாரம் உள்ள ஒரு அதிகார கட்டமைப்பு வேணும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக இந்த தேர்தலிலே எல்லா கட்சிகளையும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதிலே அதிலே வர்ற வாக்கெடுப்பிலே நாங்கள் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் தென்னிலங்கை மக்களுக்கும் நாங்கள் இன்னும் அந்த ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் என்றதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை இலங்கை அரசாங்கம் கடந்த இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்பு 75 ஆண்டுகளாக நாங்கள் பல வகையிலே ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம், பல வகையிலே தாக்கப்பட்டிருக்கின்றோம், இப்போவும் பல முனையிலே தாக்கப்படுகிறோம். அரசியல், சமூகம், சமயம் சார்ந்த அதாவது கலாச்சார ரீதியாக நாங்கள் பல வகையிலே தாக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வேலை வாய்ப்பில் கூட நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், மைனர் ஸ்டாஃப் கூட தென்னிலங்கையிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். அப்படி அவர்கள் கதை கேட்க எல்லாம் நல்லா கதைக்கிறார்கள், எங்களிடம் வந்து கதை கேட்க கூட நல்லா கதைக்கிறார்கள். ஆனால் செயற்பாடு அப்படி அல்ல. ஆகையால் இவர்களை எங்களுடைய அரசியல்வாதிகள் சில பேர் சொல்கிறார்கள், வேறு வழி இல்லை, நாங்கள் இவர்களோடு தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரையில் நாங்கள் அடைந்த முன்னேற்றம் எதுவும் அல்ல. ஏதாவது உங்களுக்கு தெரிந்த அல்லது ஏதாவது முன்னேற்றம் அடைந்திருக்கா? நாங்கள் 48ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பின்னோக்கி நகர்ந்திருக்கிறோம், முன்னோக்கி செல்லவில்லை. அப்போ இருந்த 48ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்த அல்லது 48ஆம் ஆண்டோ அதுக்கு பிறகு இருந்த நிலையிலே தமிழ் மக்கள் என்று இல்லை. வேலை வாய்ப்போ அல்லது எங்களோட பிரதேச ரீதியாகவோ எந்த ரீதியிலே நாங்கள் இன்றைக்கு அதெல்லாம் இழந்த இவ்வளவு போராட்டங்கள் நடந்து கூட நாங்கள் இழந்த நிலையில தான் இருக்கின்றோம், ஒரு ஸ்டெப்பு முன்னேறினதாக இல்லை. வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தை மையமாக கொண்டாலும் வடக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு பெண் தலைமைத்துவம் குடும்பங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் புலம்பெயர் தேசத்திலிருந்து பல்வேறுபட்ட வாழ்வாதார உதவிகளை செய்து கொண்டிருந்தாலும்
ஒரு முன்னேற்றகரமான அல்லது அடுத்த கட்டத்துக்கு தங்களுடைய உற்பத்தி நடவடிக்கைகளை கொண்டு செல்வதிலே பல இடர்பாடுகளை எங்களுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார். சந்தைப்படுத்தலாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள், அதே விதமான பொருட்கள் தென்னிலங்கையிலிருந்து தாராளமாக பொதி செய்கின்ற வடிவத்தில் கூட வித்தியாசமான சிந்தனையோடு வந்து கொண்டிருக்கிறது. பொதியிடலில் கூட நாங்கள் இன்னும் சரியான முன்னேற்றம் காணாத ஒரு உற்பத்தியாளர்களாக இருக்கின்றோம். இது தொடர்பாக அவர்களை மேம்படுத்துவதற்காக நீங்கள் இது நடவடிக்கை எடுக்க முடியுமா, அல்லது அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன? தற்போது வந்து இந்த எஸ்எம்இஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்கள் வந்து வடமாகாணத்திலே ஒரு ஓரளவு போருக்கு பின்னர் நியாயமாக பொதுவாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய பொருட்கள் நிறைய சந்தையிலேயும் இருக்கின்றது. நாங்கள் யாழ் மாவட்டம் தொடக்கம் வடமாகாணத்திலே உள்ள வர்த்தக நிலையங்களிலே ஒரு 25% இந்த உள்ளூர் உற்பத்திகள் நீங்கள் விற்க வேணும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறோம். எங்களோட ஒரு சர்க்குலர் அவைக்கு அதை அனுப்பிங்க 25% நீங்கள் சொல்லணும். ஆனால் பொதுவாகவே உள்ளூர் உற்பத்திகள் இப்போது நமது வர்த்தக ஸ்தாபனங்களில் விற்கப்படுகிறது. அதற்கு இன்னொரு காரணம், இந்த கொரோனா வந்த நேரம், பொருளாதார நெருக்கடி வந்த நேரம், எங்களோட உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கான ஒரு சந்தை இப்போது அறிமுகமாகிவிட்டது. குறிப்பாக கோதுமை தட்டுப்பாடான நேரத்திலே இப்போது எல்லாரும் அரிசி மாவை பயன்படுத்தக்கூடிய நிலை. பச்சை அரிசி மாவை பயன்படுத்துகிற இந்த பச்சை அரிசி மா முதல் கிளிநொச்சி மாவட்டத்திலே தான் ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக மாதவ சைவ சிறுவர் இல்லத்திலே நாங்கள் ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துருந்தோம். அதுக்கு நாங்கள் திறப்பு விழாக்கு போன போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அந்த அரைக்கிற மிஷின் ஒன்று கொடுத்துருந்தார். நிறைய மூட்டமாக அரிசி மா. அப்போ நாங்கள் இடம் இதே இப்படி பச்சை மாவை வச்சுருக்கிறீங்க, நாங்கள் எல்லாம் வறுத்துக்கிறத நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நினச்சது அது ஏதோ தரக்குறைவண்டு. இல்லை, இதுதான் தரம் வாய்ந்தது, நீங்கள் வேணுமென்றால் நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், எப்பொழுது டேஸ்டாக இருக்கு. யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான இடங்களில். ஆனால் அதுக்கு பின்பு நாங்கள் கடந்த பல வருடங்களாக எங்களோட வீட்டில் தொடக்கம் பல இடங்களில் கிளிநொச்சி மாவட்டத்திலே பெரும்பாலான வீடுகள்லேயும் அப்படித்தான். அதாவது நெல்லை குத்தி அரிசியாக்கி உடனே பவுடர் ஆக்கி கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே அது வீட்டில் வச்சுருக்கலாம். அந்த மாவிலே வந்து புட்டு அல்ல இடியப்பம் அவித்தால் மிகவும் மென்மையானதாகவும் நல்லதாகவும் இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட கோதம்மான விலை தான் அந்த மாவு அரிசி மா. அப்போது அது ஒரு சத்துள்ள மாவாகவும் கணிக்கப்படுகிறது. இப்போ அநேகமான வீடுகளிலே இந்த பச்சை மா பயன்படுத்த பொதியிடலே ஒரு கவர்ச்சி தன்மை ஏற்படுத்த வேண்டியது. அது வந்து என்னென்றால் அதை வந்து குறிப்பாக மகாராஜா ஆர்கனைஸ் நிறுவனம் தான் ஒரு பெரிய ஒரு இலங்கை பூராவும் பெரிய நிறுவனங்களை கூட அவர்கள் அடித்து கொடுக்கிறார்கள். இங்கேயும் சில கம்பெனிகள் அவர்களிடம் தொடர்பு கொண்டு செய்கிறார்கள். எங்களிடம் போன முறை நடந்த ஒரு எக்ஸிபிஷனில் கூட அவர்கள் தங்களுக்கு அப்படியான இருந்தால் தங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி கேட்டிருந்தார்கள். நாங்கள் அதையும் செய்திருக்கிறோம். ஆனால் இப்போது அதாவது இந்த பொதிகள் என்னென்னா இந்த சிறிய நடுத்தர உற்பத்திகளுக்கு அவ்வளவு ஸ்டாண்டர்டான பொதி செய்வதுன்றது காஸ்ட் கூட முடியும். ஆனால் இப்போது பொதுவாகவே தரம் வாய்ந்த பொதிகள்லாம் ஓரளவுக்கு செய்கிறார்கள். அந்த பழைய நிலையிலிருந்து அவர்கள் மாறுபட்டு வந்திருக்கிறார்கள். மற்றது இந்த சிறிய நடுத்தர உற்பத்தியாளோட உற்பத்திகள் இப்போது சந்தையிலையும், ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. உள்ளூரிலே கிடக்கின்ற மூலப்பொருட்கள் ஓரளவு பரவாயில்லை. ஆனால் வெளியூரிலிருந்து புறப்படும் மூலப்பொருட்களை செய்யும்போது அவருடைய காஸ்ட் கூட முடியுது. அதிலே அவர்கள் பல இடர்களை சந்திக்கிறார்கள். மத்திய வங்கி ஆளுநர் வந்தபோது கூட இது சம்பந்தமாக நாங்கள் பிரஸ்தாபித்திருந்தோம். நீங்கள் அந்த லோன்ஸுகளை ஒரு சாஃப்ட் லோனோ அல்லது குறைஞ்ச வட்டிக்கான கடன்களை வழங்குமாறு என்றால் இதிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்றும். அப்போது அவர் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். வடமாகாணத்திலே இலங்கை பூராவும் விவசாயம் வந்து 7% தான் பங்களிப்பு செய்வதாகும். அதிலே வடமாகாணம் கிட்டத்தட்ட
70% மேலே மேன் பவர் அதுக்கு பாவிக்கப்படுகிறது. அது அந்த ஆய்வு சரியோ பிழையோ உங்களுக்கு தெரியாது. ஏனைய மாகாணங்களில் 30% தான் மேன் பவர் பாவிக்கப்படுது. ஆனால் எங்களுக்கு 70-80%. அப்போ நான் எழுப்பி கேட்டேன், அவர்கள் நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்களோ எங்களுக்கு தெரியலையேன்னு. ஆனால் அது உண்மை போய் தெரியாது. இன்னொரு விடயம் அவருக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், வேறிய துறை இங்கே எங்களை பொறுத்தவரை பொருளாதாரத்திலே மீன்பிடி, விவசாயம், பெருந்தோட்டத்துறை, தெங்கு, பனை, கஜு, இப்போது கஜு எல்லாம் செய்கிறார்கள். இதை நாங்கள் எங்கட பகுதி பெருந்தோட்டமாக நாங்கள் கருதலாம். அந்த வகையிலே இதை நாங்கள் செய்யும்போது எங்களுக்குரிய மீன்பிடித்துறைக்கு போதிய அளவு வசதிகள், வாய்ப்புகள் இல்லை. இன்றைய மீன்பிடித்துறையிலே நாங்கள் 4வது இடத்திலே இருக்கின்றோம். 1வது இடத்தில் இருந்த நாங்கள் இன்றைக்கு 4வது இடத்திலே நிற்கின்றோம். இந்த வடமாகாணத்தை தவிர இலங்கையின் ஏனைய பகுதியிலே கிட்டத்தட்ட 21 மாடர்ன் ஃபிஷிங் ஹார்பர் இருக்கிறது. வடமாகாணத்திலே இன்று வரை கூட ஒரு மாடர்ன் ஃபிஷிங், ஒரு நவீன மீன்பிடித்துறைமுகம் இல்லை. இதை அவர்களிடம் சொல்லியிருந்தோம். எங்களை சந்திக்க வந்த அமைச்சரிடம் இதை நான் சொல்லியிருந்தோம். கடத்தொழில் அமைச்சர் எங்களுடைய அமைச்சராக இருக்கிற பொழுது, யாழ்ப்பாணத்தை பிரதித்துவப்படுத்துகிற பொழுது ஏன் அதை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அதில் எனக்கு என்னென்று அது விளங்கவில்லை. ஆனால் அவராலேயும் அது முடியுமோ எங்களுக்கு தெரியாது. என்றால் நிதி ஒதுக்க வேண்டியது அரசாங்கம். ஆகையால் அவர் இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு உண்மையான விடயம். 21 மாடர்ன் ஃபிஷிங் ஹார்பர் இலங்கையில் ஏனைய பகுதியில் இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட ஒரு உண்டை இல்லை. எங்களுக்கு 5 மாடர்ன் ஃபிஷிங் ஹார்பர் தேவை. மன்னார், முல்லைத்தீவு, பாயிம்பிற்று, மயிலட்டி, குருநகர் போன்ற பிரதேசங்கள் கிட்டத்தட்ட பாயிம்பிற்று, மயிலட்டி, குருநகர், மன்னார், முல்லைத்தீவு 5 மாடர்ன் ஃபிஷிங் ஹார்பர் தேவை. எங்களுடைய ஒரு கடலால் சூழப்பட்ட ஒரு வளங்கொண்ட பிரதேசம். இன்று அது பல பிரச்சனைகள் எதிர்நோக்கப்படுகிறது. இந்திய மீன்பிடியாளர்களுடைய பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி நாங்கள் களத்தொழிலே இன்று 4வது இடத்திலே இருக்கின்றோம். பழைய அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் எட்டியுள்ளோம். அதாவது முந்தி இருந்த இது. ஆனால் எங்கட பகுதியை விட முந்தி நாங்கள் 1வது இடத்துல இருந்த அதே அளவு மீனை உற்பத்தி செய்தாலும் ஏனைய பகுதிகள் எங்களை விட முன்னேறி இருக்கின்றார்கள். காரணம், பல நாட்கள் கடலில் போய் தங்கி மீன் பிடிக்கக்கூடிய நவீன வசதிகள் அவரிடம் இருக்கிறது. எங்கள்கிட்ட இங்கே எங்கள்கிட்ட மல்டிடே போட்ஸ் இங்கே ஆங்கர் பண்ணக்கூடிய, அதாவது தரித்து நிற்கக்கூடிய துறைமுகம் இல்லை. அப்போ எங்களுக்கு ஒரு வளங்கொண்ட பிரதேசம். இதே பருத்துறையிலே இருக்கிற ஒரு நவீன துறைமுகம் கொண்டு ஏடிபின்ற ஃபண்டில் கொண்டுவர முயற்சி செய்யப்பட்டு அதுவும் பிறகு குழப்பங்களால் நிறுத்தப்பட்டது. ஆனால் அது எங்களுக்கு தேவை. அப்போ எல்லோரும் விவசாயத்திலே தான். அப்போ அவருடைய 80% விவசாயம் பண்ணுறது. நாங்கள் வேறு துறையிலே போகிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் எங்களுக்கு அங்கேயே மறக்கப்படுகிறது. மீன்பிடித்துறையிலே நாங்கள் நவீன மாடர்ன் ஃபிஷிங்காக ஏன்னா மல்டிடே போட் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த சொசைட்டிகள் எல்லாம் கிளம்பி ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஃபிஷரிஸ் சொசைட்டிகள், டயஸ்போராக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. விவசாயத்தில் 80% எங்களுக்கு இன்னொரு சந்தேகமாக இருக்கிறது. சில வழி எல்லாரும் மற்றது எங்களோட விவசாயம் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட. ஏனென்றால் நாங்கள் நீரை எங்களுக்கு இது இல்லை, ஆற்று நீர் அல்ல, அல்லது குளத்து நீர் குறைவு. ஒரு போத்து பெரும்போகம் சிறுபோகத்திலே கிளிநொச்சியில் மட்டும்தான் எங்களுக்கு நெல். மற்ற விவசாய உற்பத்திகள் அத்தனைக்கும் நாங்கள் நிலத்திலிருந்து நீரை எடுக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக வாட்டர் பம்ப் பாவிக்கணும் அல்லது மோட்டர் பாவிக்கணும். அதுக்கு எங்களுக்கு செலவுகள் கூட. அந்த வகையிலே மற்றது பல பேர் எல்லா தொழிலும் நாங்கள் விவசாயம் என்று எழுதி கொடுப்பார்கள். அதாவது அப்படியே புள்ளி விவரங்கள்லேயே அப்படி இருக்கலாம் என்றுதான் நாங்கள். நிறைவாக இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தமிழ்நாட்டுக்கு தூத்துக்குடி கப்பல் சேவை ஆரம்பிப்பது நிறுத்துவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே நான் நினைக்கிறேன் 60 கிலோக்கள் கிட்ட பொருட்களை கொண்டு வரக்கூடிய வசதியும் அவ்வாறான செயற்பாடு இப்போ நிறுத்தி இருந்தாலும் கூட ஆரம்பிக்கப்பட்டால் அதனாலே வடக்கு மாகாணத்தினுடைய வியாபார நடவடிக்கைகளில் தாக்கம் ஏற்படுத்தும் நினைக்கிறீர்களா? இல்லை, எங்களை பொறுத்தளவில் அது ஒரு சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு ஒரு நல்லதாக அமையும்.
அந்த கப்பல் சேவை ஆனால் அதை கூடுதலாக வியாபார நோக்கத்துக்கு பயன்படுத்துவார்கள். இல்லை, அது இப்போ கூட 50%, அதாவது சரியரவாசி வியாபாரிகள்லாம் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இருந்தும் பயணிகளும் அதில் சுற்றுலாத்துறையும் மேம்படுவதற்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்கிறது. அதை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இந்திய தூதரிடம் கூறியிருக்கிறோம். அதே வேளையிலே இப்போ போன கிழமை அளவிலே நான் நினைக்கிறேன் $61.5 மில்லியன் அளவிலே டாலர்ஸ் இதை அந்த ஹார்பர் புனரமைத்து நவீனமயப்படுத்துறதுக்கு இந்தியா இலங்கைக்கு உதவி அளித்திருப்பது அண்மையில் பேப்பர்களை பார்த்துருந்தோம். அதுக்கு மேலாக இந்த இந்த சரக்கு கப்பல் சேவை அது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் எங்களோட வணிகர் கழகத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த சரக்கு கப்பல் ஓடுமாக இருந்தால் இங்கே உள்ள பல வர்த்தகர்கள் நேரடியாக ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது கொழும்பு துறைமுகம் ஊடாக செய்யும் எங்களோட வர்த்தகர்கள் பல பேர் அதை யாழ்ப்பாணத்துக்கடால செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதனாலே எங்களுக்கு குறைய கோஸ்ட் குறையும். மற்றது இந்த யாழ்ப்பாணம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொத்த வியாபாரிகள் உடைய நகரமாக மாறுவதற்குரிய நிலை இருக்கும். ஆகையால் அந்த பயணிகள் கப்பல் ஓடுவதும் நன்மை. ஆனால் அதே வேளையில் சரக்கு கப்பல் சேவையைத்தான் நாங்கள் கூடுதலாக எதிர்பார்க்கின்றோம், விரும்புகிறோம். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல 3 வகிபாகங்களையும் வகிக்கக்கூடிய ஒருவரை இன்றைக்கு அழைத்திருந்தோம். அரசியல், சமூகம், பொருளாதாரம் தொடர்பாக பேசக்கூடியவர். மிகச்சிறப்பாக தன்னுடைய துறை சார்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக யாழ்ப்பாண நகரத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக எங்களுக்கு என்ன இயக்கங்கள் இருக்கிறதோ அதே இயக்கங்களும் அவை அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதிலே அவர்களும் அக்கறையாக இருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துவதன் மூலம், அதாவது யாழ்ப்பாண நகரிலே வந்து இறங்குகின்ற ஒரு பயணி தன்னுடைய யாழ்ப்பாணம் தொடர்பான மனநிலையிலே பிரதிபலிப்பு எவ்வாறு இருக்கும் என்பது அங்கே வரவேற்கப்படுகின்ற முறையும் அங்கே அவர்களுக்கான அடிப்படை வசதிகளும் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அரசியல் தொடர்பாகவும் மிகச்சிறப்பாக ஒரு வணிகர் கழகமாக சில தனிப்பட்ட ரீதியாக அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டாலும் வணிகர் கழகமாக ஒரு பொது நிலைப்பாட்டிலே செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்ற அந்த நெருக்கடியிலேயும் குறிப்பிட்டிருக்கின்ற குறிப்பிட்ட விடயங்கள், அதாவது பொருளாதாரம் தொடர்பாக, சிறிய நடுத்தர கைத்தொழில் தொடர்பாக பல்வேறு விடயங்களை தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்றி கலையகத்துக்கு வருகிறது சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த யாழ்ப்பாண வணிகர் கழகத்தினுடைய தலைவர் திரு ஜெயசேகரம் அவர்களுக்கு டான் தொலைக்காட்சி சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்களே, மீண்டும் ஒரு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறிவிட பெற்று செல்லும் நான் நடராஜா ஐங்கரன்.